வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்பர் சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். யூனிவர்ஸோடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஹோப் இருக்குது. பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பர்சனல் ரீடிங்ஸ் பற்றி நான் சொல்லணும். உங்களுக்கு வந்து கன்சல்டன்சி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டா ஐடிலையும் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ, 2 கொஸ்டினுக்கு எவ்வளோ, அந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க. ஸோ என்கிட்ட வந்து எப்படின்னா என்னோடய ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜாதகம், அதே மாதிரி உங்களுடைய தராட் 3மே சேர்த்து தான் நான் ஃபைனல் ப்ரிடிக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கன்சல்டன்சியில். அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கேட்குற அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்போதைக்குரிய அந்த எனர்ஜிக்குரிய ஒரு ரீடிங் தான் உங்களுக்கு வரும். ஸோ இது சொல்லணும் அப்படின்றது தோணுச்சு. அதே மாதிரி வந்து இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட். தேங்க்ஸ் அலாட். ஸோ இன்றைக்குரிய ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் போயிடலாங்க. ஸோ 3 பயல் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளவர் பொக்கே, செகண்ட் ஒன் வந்து முள்பூச்செடி, தேர்டு வந்து அன்னப்பறவை. உங்களுக்கு வந்து எது வந்து இன்ட்யூட்டிவாக பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பூங்கொத்து, செகண்ட் ஒன் வந்து முள்செடி, தேர்ட் ஒன் வந்து அன்னப்பறவை. ஓகே. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் எது சொல்லுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயில் 1 இன்றைக்கி ஒரு டேட்டில் இருந்து தான் ரீட் பண்ண போகிறேன். பாயில் 1 உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன், Eight of Swords, 10 of Wands, King of Swords, Tower. ஸோ கார்ட்ஸ் நீங்களே பார்க்குறீங்க எப்படி வருது அப்படின்னு. ஹேண்ட்மேன், 4 of Pentacles. ஸோ அட் ப்ரெசன்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து பிளாக் இருக்குங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா, 2 பேருக்குமே ஒரு ஈக்குவலான அந்த கஷ்டம் அப்படின்றது வந்து தெரியுது. சிலருக்கு வந்து வெளியவே வர முடியல. சில ஸ்டேபிளான ஒரு ஆன்சர் கிளாரிட்டி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நிறைய ஒரு உங்களுடைய சர்க்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களால் வந்து அந்த சுச்சுவேஷன் தாண்டி வெளியே வர முடியல. ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. பட் லாஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, 4 of Pentacles வந்திருக்கு. என்ன தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தாலும் ஃபைனலாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டெபிலிட்டியான ரிலேஷன்ஷிப் இவங்களோட அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. நீங்களும் சரி அவங்களும் சரி அந்த மாதிரி தான் இருக்குது. அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு வந்து சுத்தமாக கான்டாக்ட் இல்லை. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. இல்லை வந்து இது வந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஸ்டேபிளாக நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க 2 பேருமே. இல்லை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. 2 பாயிண்ட் வருது. ஏன்னா வந்து உங்களால் வந்து சில விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அவங்க வந்து அகெயின்ஸ்டாக இருக்கலாம். சிலருக்கு வந்து பென்டக்கிள்ஸில் வந்து இஷ்யூஸ் போயிட்டுருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு லாஸ் இருக்கலாம், இல்லை வந்து கடனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரியுது. சிலர் வந்து ஓப்பன் ஃபீலிங்ஸ் ஷேரிங் அப்படின்றது இங்கே இல்லைங்க. ஸோ 2 பேருக்கும் அப்படி தான் சிச்சுவேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ எந்த சைடில் இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு வழி கிடைக்கல. ஸோ அப்படி கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து அது ஃபேவராக இல்லை அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இருக்கிறது தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ டாரங்க எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு ஸ்டக் எனர்ஜி. ஸோ அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ், ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை வந்து ஆர்கியூமெண்ட்ஸ், இல்லைனா வந்து அப்படியே டிஸப்பியர் ஆகிறது, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தாலும் அவங்களால அந்த முயற்சி அவங்களால எடுக்க முடியாது, அந்த ஸ்டெப் எடுக்க முடியல. இல்லை அவங்க எடுத்தாலும் உங்களால் அந்த ஸ்டெப் எடுக்க முடியல. இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு கார்ட்ஸ். ஸோ ஒரு ஹெவினஸ் தெரியுது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்குன்னா, அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு வந்து சொல்லிக்கவும் யாரும் இல்லை.
உங்கள் மனசில் வந்து ஒரு ஹெவினஸ் தெரியுது. பார்க்கலாம் வேறு என்ன கார்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டோன்ட் வரி. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு டைம் அப்படின்றது இங்கே வரணுங்க. இங்கே வந்து ஒரு பேலன்ஸ் அப்படின்றது வரணும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு வந்து அந்த பர்சன்ட்ட இருந்து பதில் வேணும், இல்லை அந்த மெசேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்களும் நிறைய ஒரு ஹார்ட்ஷிப் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு. அவங்க லைஃப்லையும் போயிட்டுருக்கு. ஈவன் தோ உங்களுக்கும் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இங்கே வந்து நான் என்னென்னா மியூச்சுவலான உங்களுடைய 2 பேருடைய வைப்ரேஷன் தான் எனக்கு தெரியுது. ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய சோல் அண்ட் மைண்ட் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னா கண்டிப்பாக 2 பேருக்குமே அதுக்கு வந்து ஒரு ஒரு ஈக்குவல் கிவன் அப்படின்றது இங்கே வேணும். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து என்னென்னா என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து மேபி இங்கே வந்து ஓப்பன் அப்படின்றது இல்லை, ஓப்பனாக பேசுகிறது கூட இங்கே இல்லை. ஃபீலிங் சைடு பிளாக் அப்படின்றது மெயினாக தெரியுது. இல்லை லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கலாம், இல்லை பென்டக்கிள்ஸ் இஷ்யூ இருக்கலாம். ஸோ அட் ப்ரெசண்ட் சிச்சுவேஷன் வந்து அவங்களாலேயும் சரி உங்களாலேயும் சரி ஒரு ஈஸியாக ஒரு பேசிக்கிறது, இல்லை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, உங்கள் மனசை விட்டு ஷேர் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இங்கே இல்லை. ஸோ அது எப்போ நடக்குமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பர்சன் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, ஏன்னா ஜஸ்டிஸ் வந்திருக்கு, 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் அவசரப்படாமல் சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு, எப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோசிங்க. அந்த டைம் அப்படின்றது வரும் உங்களுக்கு. அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த டிவைன் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன்ட்டேருந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் இல்லை கம்யூனிகேஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஈகோ பார்க்காதீங்க, ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ அந்த பர்சன்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த பர்சன் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் 2 கார்டு உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க, 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்டு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இங்கே வந்து 2 பேருடைய ஒரு இது இருக்குல்ல, இண்டிவிஜுவலிட்டி வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஒருத்தவங்க வந்து ஒரு ஈகோ காமிக்கிறது, இல்லை வந்து அவங்கள வந்து சரியாக புரிஞ்சிக்காம கூட இங்கே வருது. ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சிருப்பீங்க, அவங்க உங்களை பற்றி ஒன்று புரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எப்போ வந்து அவங்கள பற்றி நீங்கள் கரெக்டாக ஒரு புரிதல் அப்படின்றது வருதோ, இல்லை உங்களை பற்றி அவங்களுக்கு எப்போ வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வருதோ, அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போக முடியும். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிறது தான். ஓகே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கார்ட்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இது. நீங்கள் பர்சனல் ரீடிங்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜாதகம் வச்சு ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் எப்படி இருக்குது அப்படின்னு. அட் கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஒன் வந்து இந்த மூட் செடி எடுத்துருக்கோம். உங்களுடைய ரீடிங் பார்த்துடலாம். கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுடைய ரீடிங். ஸோ ஃபஸ்ட்டு 3 கார்ட்ஸ்லேயே தெரியுது ஒரு தேர்ட் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இங்கே இருக்குது. ட்ரையாங்கிள் சுச்சுவேஷன்ஸில் இருக்க போயிட்டுருக்கு. ஸோ எம்ப்ரஸும் வந்திருக்காங்க, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸும் உங்களுக்கு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ தேர்ட் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து வேலை அப்படின்றது கூட இங்கே இருக்கலாம். வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் கூட இருக்கலாம், இல்லை வந்து பேரண்ட்ஸோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கூட இங்கே இருக்கலாம். ஸோ சிலருக்கு இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஹையராக தெரியுது. ஒருத்தவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஹையராக தெரியுது. ஸோ ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம், ரிலீஜன் பார்க்குறவங்களா இருக்கலாம், கேஸ்ட் பார்க்குறவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ சிலருக்கு வந்து ட்ரையாங்கிள் சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இதை பார்க்குறவங்க செப்ரேஷனில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாங்க. அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்து சம் இம்பேலன்ஸ் தான் போயிட்டுருக்கு, ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. கம்யூனிகேஷன் இருந்தாலும் அதில் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஓகே,
ஸோ நிறைய அகைன்ஸ்ட் அப்படின்றது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய இது இருக்குது. ஸோ மனசில் வந்து நிறைய கஷ்டங்கள் அப்படின்றதே இருக்குது. சிலருக்கு வந்து சிலருக்கு வந்து பென்டக்கிள்ஸ் இம்பேலன்ஸும் தெரியுதுங்க. தொழிலில் இல்லைன்னா ஒர்க்கில் வந்து ஒரு யாரையாவது நம்பி வந்து இதாகிருக்கலாம், ஏமாந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. இங்கே வருது அவங்களால வந்து ஆல்ரெடி இருந்த அதை ஒரு முன்னாடி இருந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு வர நார்மலாக கொண்டு வர முடியல. முன்னாடி வந்து ஒரு ஹையராக இருந்திருப்பாங்க, ஒரு நல்லா இருந்திருப்பாங்க. இது வந்து பென்டக்கிள்ஸ் ரிலேட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகும் அவங்களுக்கு. அவங்களால வந்து ஒரு நார்மலாக தான் இப்போ இருக்காங்க அவங்க, இந்த மாதிரி தெரியுது. ஸோ அவங்களால வந்து எந்த முடிவும் எடுக்க முடியல அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து. ஏன்னா அவங்களுக்கே வந்து அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு முடியலை அப்படின்றபோது அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்காக எப்படி யோசிப்பாங்க, அந்த மாதிரி தான் இங்கே ஒரு பாயிண்ட் வருது. இல்லை உங்களுக்காக இல்லை ஃபேமிலிக்காக அந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு இறுக்கம் அப்படின்றது தெரியுது. என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. எங்கள் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். சிக்ஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சில விஷயங்கள் வந்து இங்கே வந்து என்ன அப்படி இருக்குன்னா, இவங்க எப்படி இருப்பாங்க அந்த பர்சன் அப்படின்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களோட ஒப்பீனியனுக்கு வந்து மாற மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்களோ இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க ஃபைனல் டெசிஷன் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணணும், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து சிலருக்கு வந்து லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கலாம், இவருக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது பெருசாக இருக்குது. செப்பரேஷன் இருக்குது, பட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது பெருசாக இருக்குது. ஸோ இவங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு வரணும் இவங்களுக்கு. இவங்க சொல்கிற பேச்சு கேட்கணும், இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் இருக்கணும், இவங்களுடைய டிமாண்ட் அண்ட் கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும். இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ஆதாயம் அப்படின்றது கூட இங்கே இருக்குது. பென்டக்கிள்ஸ் நிறைய வந்திருக்கு. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, 2 ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருதுங்க. ஸோ ஃபஸ்ட் கார்டே 3 ஆஃப் ஸ்வாட்ஸ் தானே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பெருசாக வந்து ஒரு கப்ஸ் அப்படின்றது இங்கே வரல. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த பர்சன்ட்டை வந்து பெருசாக ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து கம்மி தான், பெருசாக இல்லை. முன்னாடி இருந்திருக்கலாம், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸில் இருந்திருக்கலாம், பட் இப்போ வந்து ட்ரஸ்ட் இல்லை. பட் ஆனால் 2 பேருமே வந்து ஒரு செக் பண்ணுறீங்க. பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏதாவது வந்து சேஞ்ச் ஆகாத, ஏன்னா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, யார் விட்டு கொடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு இது வருது, இல்லை யாரோட பேச்சு யார் கேட்பாங்க அப்படின்ற ஒரு இதுவும் வருது. ஓகே. ஸோ அப்படி கேட்டால் ஒருத்தவங்களுக்கு லாபம், ஒருத்தவங்களுக்கு வந்து அது வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ இங்கே வந்து ஒருத்தருக்கு லாபம் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு நஷ்டம் அப்படி இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த அவங்கள இப்போ நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ் மாதிரி தான். உங்களுக்கு வந்து அதில் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஓகே. பட் அது வந்து கம்ப்ளீட்டாக ஹாப்பி அப்படின்றது உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு கார்டே 3 ஆஃப் ஸ்வாட்ஸ் தான் வந்திருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது கம்ப்ளீட் 100% ஹாப்பினஸ் அப்படின்றது இல்லை. பட் அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 100% ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ சம் டிமாண்ட்ஸ், சம் ரூல்ஸ், கண்ட்ரோல் அவங்களுடைய ஃபேவரில் இந்த சிச்சுவேஷன் வந்து அமைச்சிக்கணும். ஓகே. அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்குது. பெருசாக வந்து ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து இங்கே தெரியலை. மணி இஷ்யூஸ் அப்படின்றது இருக்குது. இல்லை எங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக இருக்கும் அங்கே வந்து ஒரு இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இவங்களுடைய டிசைராக இருக்கலாம், இவங்க கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு வைப் தான் வருது இவங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த பர்சன்ட்டை. இப்போ வந்து நீங்கள் சுதாரிச்சிட்ருக்கீங்க, எப்படி நீங்கள் இருக்கணும். ஆனால் ஆல்ரெடி உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜி தான் இங்கே காமிக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு.
ஸோ இனிமேல் எப்படி இருக்கணும், ஸோ இந்த பர்சன் வந்து இந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற இந்த தராஸ் எப்படி இருக்குது, அது வந்து ஈக்குவலாக இவங்க வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான், இல்லை வந்து அந்த லவ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஒரு இதுக்குரிய ஒரு ஃபுல்லி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க, இல்லை அலோவ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இங்கே வந்திருக்கு. ஸோ உங்களுடைய வைப் அப்படின்றது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குது, ஒரு ட்ரூவாக தெரியுது. சரி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன். இந்த கார்டு, இந்த 2 கார்டு ரிலேட் ஆகுது பாருங்கள். நீங்கள் சூஸ் பண்ண கார்டு, ஸோ பயலுக்கும் இந்த கார்டுக்கும் 3 ஆஃப் ஸ்வாட்ஸ் மாதிரியே தெரியுது. ம் ம் ஸோ இதுதான் உங்களுடைய சிச்சுவேஷன். ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐஷர் கான் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக அன்னப்பறவை வந்து சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். ஓகே ஓகே, கார்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு கார்டு விழுந்துருச்சு, இருக்கட்டும், அந்த கார்டு இருக்கட்டும். Page of Swords, 8 of Wands, Emperor, Four of Pentacles. ஓகே, ஸோ இந்த 4 கார்டு பார்க்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரீயூனியன்ஸில் வந்து செப்பரேஷனாக இருந்திருக்கீங்க அப்படின்னா ரீயூனியன் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, கமிட்மெண்ட் அப்படின்ற மாதிரி, ஏதாவது ஒரு மேரேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே எம்பரர் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து ஒரு இந்த பர்சன் மூலயமா ஒரு ஸ்ட்ராங் ஒரு இது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. முன்னாடி உங்கள் 2 பேருக்குமே ஒரு லெஸ் கம்யூனிகேஷன் இருந்திருக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு புரிதல் அப்படின்றது 2 பேருக்குமே வந்திருக்கும். நல்ல கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எஸ், நான் சொன்ன பாயிண்ட் தான். ஸோ சம் பிளானிங் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி இந்த சிச்சுவேஷன் அப்படின்றது வெளியே வரப்போறீங்க. மேபி சிலர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், இந்த பர்சன் எப்போ வருவாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக வரப்போகிறாங்க இந்த பர்சன். சான்சஸ் இருக்குது. மினிமம் 2 வீக்ஸ் 2 டேஸ் 2 மந்த்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சம் கமிட்மெண்ட் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் செப்ரேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா வந்து அவங்களும் நிறையா அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இந்த கப்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது, அது வந்து குறையலை. முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு சூட் ஆகாமல் இருந்திருக்கும். ஏதாவது வந்து நடுவில் இன்பிட்வீன் நடந்திருக்கலாம். பட் ஆனால் அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரீயூனியன் தான் எனக்கு தெரியுது. சிலர் பேசிகிட்ருக்கலாம், கம்யூனிகேஷன் நடந்துகிட்ருக்கும். இந்த வைப்லேருந்து 2 பேருமே வெளியே வர போகிறீங்க. ஓகே, இதில் வந்து மெஜிஷியன் எம்பரர் அப்படின்றது வந்தனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் 2 பேருக்குமே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த வைப் எனக்கு வருது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. சில வந்து சோல்மேட்டாக இருக்கலாம் நீங்கள் 2 பேருமே. ஸோ ஃபர்தராக ஏதாவது ஒரு உங்கள் லைஃப்பில் சம் கமிட்மெண்ட், சொல்யூஷன், கிளாரிட்டி அப்படின்றது வந்து ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்க போகுது. நான் சொன்ன ஒரு டைம் பீரியட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ முன்னாடி இந்த பர்சனால் முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நினச்ச ஒரு லைஃப் வந்து ஃபேமிலி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.